ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், M6ல் இருக்கக்கூடிய கோல்டு மினியோடைய மூவ்மெண்ட் இன்றைக்கி எப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடச்சிட்ருக்கோம். அதேமாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ரொம்ப லோ ப்ரோக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ண அப்படின்னு நினச்சா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சார்ட்டுக்கு போயிடலாம். இது M6 கோல்டு மினியோடைய 1 hour சார்ட். ஃபஸ்ட்டு நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ப்ரைஸ் கீழே இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அதாவது 2 இடத்துல போயிட்டு, அதாவது இங்கேருந்து மேலே இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி அடுத்த லெவல் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் 4 ஹவரில் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கிளியராக தெரியும். நம்ம 4 ஹவர் சார்ட்டுக்கு இப்போ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஹவர் சார்ட் நம்ம இங்கே எதிர்பார்த்தது இந்த ட்ரெண்ட் லைனில் மீட் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 2 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே தான் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதாவது ஈவினிங் 6 o'clock CPI நியூஸில் நம்ம அது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். இப்போ 1 hour சார்ட்டுக்கு போயிடலாம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நியூஸ் டைமில் நல்ல ஒரு அப்சைடு மூவ் கொடுத்துருக்குது. இதே ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கு. இப்போ நம்ம நேற்று சொல்லியிருந்தது தான், ப்ரைஸ் ஒரு நியூஸ் டைமில் ஒரு பக்கம் மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பழையபடி ரன் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நியூஸில் மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று இருந்த இடத்துலையே கொண்டாந்து ப்ரைஸை இப்போ ஹோல்ட் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. சரி, இப்போது இன்றைக்கி என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னமும் பை தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்னும் இந்த சப்போர்ட்டை ப்ரைஸ் பிரேக் பண்ணல. அது இந்த லெவல், இது ஒரு மேஜரான லெவல் தான். இது என்ன ப்ரைஸ் பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணாமல் இங்கே மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் ஒரு ஏரியாலேயே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் மேலே போக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா எவ்வளோ தூரம் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது உடனே சடனாக மூவ் ஆகுமா அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 6:30 PM நியூஸ் இருக்குது. அந்த நியூஸ் டைமில் கூட கொஞ்சம் ஒரு ஸ்பீடான மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல பை என்ட்ரி போகலாமா அப்படின்னா தாராளமாக போய்க்கலாம். நம்ம இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாட்டம் தான் ஸ்டாப் லாஸாக வைக்க வேண்டியிருக்கும். இங்கேருந்து நமக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஸ்ட்ராட்டஜியில் பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா ஸ்டாப் லாஸ் மெயினாக இந்த பாட்டம் ஸ்டாப் லாஸ், அதாவது இந்த லெவல் பார்த்தோம்னா 1,40,936 இந்த லெவலை ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து பை என்ட்ரிக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடம் ஒரு செல் ட்ரெண்ட் நடந்துகிட்ருக்கிற இடம். நமக்கு பார்த்தோம்னா தெரியும், இங்கேருந்து ஒரு பெரிய இந்த கரெக்ஷன் முடிச்சுட்டு ஒரு பெரிய மூவ்மெண்ட்டில் இப்போ இம்பல்ஸ் நடந்துகிட்ருக்குது. இம்பல்ஸ் நடக்கும்போது இங்கே ஒரு இம்பல்ஸ் கரெக்ஷன் இங்கேருந்து இம்பல்ஸ் நடக்க ஆரம்பிக்கணும், அதாவது செல் சைடு. அதுக்கு இப்போது ஸ்லோவாக நடந்துகிட்ருக்குது. அந்த விஷயம் ஸ்லோவாக நடந்துகிட்ருக்குது. நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மெயினாக எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இன்னும் ஃபார்ம் பண்ணல. அதனால் நம்ம ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். இப்போது இருக்கிறது பைக்கு தான் ப்ரைஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது மார்க்கெட்டு. பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஒருவேளை சப்போஸ் ஈவினிங் நியூஸ் இல்லாமல் ட்ரம்ப்போட நியூஸ், அதாவது ஈரான் நியூஸ் ஏதாவது ரிலீஸ் ஆனாலுமே, அதாவது ட்ரம்ப் ட்விட்டரில் ஏதாவது நியூஸ் ரிலீஸ் பண்ணாலும் சடன் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஆயில் மேலே போகும்போது கோல்டு ஆட்டோமேட்டிக்காக கீழே வர ஆரம்பிக்கும். அல்லது நியூஸ் அகைன்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஆயில் கீழே வந்ததுன்னா கோல்டு மேலே போக ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இருக்கிறது நியூஸ் இல்லாமல் இருக்கிறது டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கணும். செல்லை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். செல்லுங்கிறது நமக்கு பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்த லெவல் தான் மேஜரான சப்போர்ட் லெவலாக இருக்குது. இந்த லெவலேருந்து இந்த லெவல் வரைக்குமே, அதாவது 1,40,600 1,40,000 வரைக்குமே, இந்த லெவல் வரைக்குமே நமக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. அதாவது மேஜர் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டுக்கு பிரேக் பண்ணால் தான் நமக்கு செல் சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்ம செல்லை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பையை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே சப்போஸ்
இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு பை பெருசாக கன்டினியூ ஆக ஆரம்பிக்கும். நம்ம முதல்ல எதிர்பார்த்துருந்தோம் இந்த இடத்துலையே வந்து ஒரு பை என்ட்ரி கிடைச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஏன்னா அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நினச்சி சொல்லியிருந்தோம். பட் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குது அப்படின்னா நமக்கு இன்னும் ப்ரைஸ் நல்லாவே கீழே வந்துருச்சு. இந்த ஏரியாவுக்குள்ளே இல்லாமல் நமக்கு அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ட்ரெண்ட் லைன் இன்னும் டவுன் சைடு நல்லாவே வர ஆரம்பிச்சிட்ருக்கு. அப்போ நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா நமக்கு இங்கேருந்து பை ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம இப்போதைக்கு எடுக்கக்கூடியது இங்கேருந்து ஒரு ஷார்ட் டைமாக, அதாவது 1,41,000 லெவல்லேருந்து 1,42,600 லெவல் வரைக்கும் இந்த லெவலுக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு பையை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு மினிமம் பாயிண்ட்ஸ் தான், பட் இது வந்து நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்குறது நம்ம கிளியராக இருக்கிறோம். பை சைடு மட்டும் எதிர்பார்க்குறோம். செல் சைடு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.